வணக்கம் நேயர்களே. இந்த இனிமையான காலை வேளையில் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நம்ம வாரம் ஒரு வித்தியாசமான விருந்தினருடைய வாழ்க்கை அனுபவத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் முழுசான ஒரு வித்தியாசமான ஒரு விருந்தினரை சந்திக்க போகிறோம். கோம்பைங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து ஜேர்னலிசம் மற்றும் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஜேர்னலிஸ்டாக தன்னுடைய கெரியரை ஆரம்பித்து அதன் பிறகு நிறைய கார்ப்பரேட் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பண்ணி அதன் பிறகு வரலாறு அது தொடர்பான ஆராய்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பின்புலம் வரலாறு அப்படின்னு ரொம்ப தொடர்ச்சியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யாருமே தொடாத ஒரு ஏரியாவை தொட்டு இது தொடர்பாக பல்வேறு ஆவணப்படங்களை நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் யாதும் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் மிக அற்புதமாக தயாரிக்கப்பட்டு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் காட்டியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பல்வேறு விருதுகளும் கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கிருந்து கிளம்புச்சு, இந்த ஆவணப்படங்களின் மூலமாக மக்களுக்கு இன்றைய விருந்தினர் என்ன சொல்ல வராங்கிறத பார்க்க போகிறோம். இவர் வேற யாரும் இல்லை, பிரபல வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஆவணப்பட இயக்குனர் திரு அன்வர் அவர்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல. இந்த யாதும் அப்படிங்கிற இந்த ஆவணப்படம் தயாரிக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களை தூண்டுச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்குது, அது மக்கள் எல்லாம் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க, அது மூலமாக உங்களுக்கு என்ன வகையான உத்வேகம், என்ன ஃபியூச்சர் நோக்கி உங்களை கொண்டு போயிருக்காது சொல்லுங்க. அதாவது யாதும் வந்து பேசிக்காக இந்த மண்ணுக்கான என்னோட சமர்ப்பணம் தான். நான் அனுபவித்த ரசித்த விஷயங்களை வந்து இழந்து விடக்கூடாது என்ற ஒரு ஏக்கம் தான் யாதுமாக வெளிப்பட்டிருக்கு. நான் பிறந்தது வந்து கோம்பை, நீங்கள் சொன்ன மாதிரி கோம்பைங்கிற தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு சிறு கிராமம். அங்கே வந்து என்னோட குழந்தை கால நினைவுகள்னால எல்லாமே மகிழ்ச்சிகரமானவை. அங்கே வந்து எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருந்தோம். நான் வந்து தமிழ் முஸ்லீமாக இருந்தாலும் வந்து அங்கே ஒரு சிறுபான்மை எங்களோட முஸ்லீம்களோடது இது வந்து அந்த ஓவரால் இதில் கம்மியானதாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு ஜாதி மத வித்தியாசங்கள் எதுவுமே இல்லாமல் என்னோடய குழந்தை பருவம் இருந்தது. பள்ளிவாசலும் கோயிலும் வந்து ஒரே ரோட்டில் தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஆனால் எதையுமே ரசிக்க கற்றுக்கிட்டோம். அந்த வேற்றுமைகளை வந்து நாங்கள் ரசிக்க பழகி, எங்கள் ஊரில் இந்த ஜமீன் வந்து கன்னடம் பேசக்கூடியவர்கள், நாங்கள் தமிழ் முஸ்லீம்கள் மற்ற எல்லாமே தமிழர்கள் இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல், இதுதான் வந்து என்னை யாதுமை நோக்கினேன். இதை வந்து நான் நகர்ப்புறத்துக்கு வர்றப்போ வந்து நான் பார்க்க முடியல. நகர்ப்புறத்தில் வந்து இங்கே பல்வேறுபட்ட மக்கள் இருந்தாலும் அந்த வேற்றுமையை பாராட்டி வாழ்ந்த ரசித்த அந்த இதை வந்து நான் நகர்ப்புறத்தில் அந்தளவுக்கு பார்க்குறதில்ல. அதுதான் எனக்கு வந்து இதாக இருந்தது. புரிதலும் இல்லாமல் இருந்தது. இங்கே நகர்ப்புறத்தில் வந்து ஒரு இயந்திரகதியான ஒரு வாழ்க்கை முறை. அதனால் பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்க கூட நேரம் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஸோ அதனால் நிறைய இங்கே வந்தப்போ எனக்கு உணர்றது என்னென்னா வந்து இப்போ தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களால் எங்களுக்கு பற்றி நிறைய பேர் தெரியவே தெரியாது. சென்னை மாதிரி நகரில் வர்றப்போ தான் முதலாக வந்து என்கிட்ட வந்து உருதுவில் பேசக்கூடிய ஆட்கள், ஹிந்தியில் பேசக்கூடிய ஆட்கள் ஆரம்பித்தாங்க. என் பேரை கேட்டவுடனே வந்து எனக்கு ஹிந்தி தான் தெரியும் நினச்சிட்டு பேசக்கூடியன்னு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னை யாதுமை நோக்கி தோன்றுறது. இந்த மாதிரி பல்வேறு தவறான புரிதல் முஸ்லீம்களை பற்றி தவறான புரிதல் இப்படி வந்து பல விஷயங்கள் இருந்தது. அதற்கு ஒரு அடித்தளமாக தான் யாதும், அதற்கான விடை தான் வந்து எதிர்குறள் தான் யாதும். ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்கள். ஆக்சுவலாக கோம்பை அப்படின்னாவே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது நாய் தான். எல்லாருக்குமே பார்த்தீங்க சொன்னால் இது ரொம்ப யூனிக்கான ஃபியூச்சர் உள்ள ஒரு 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 நாய் அந்த ஏரியாவில் கிடைக்கிற விஷயம் அது. இதை தாண்டி நீங்கள் கோம்பையில் பிறந்தன்னு சொல்றீங்க. அங்கிருந்த நண்பர்கள், உங்களோட பள்ளி ஆசிரியர்கள், அங்கே நடந்த விழாக்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த காலகட்டத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, என்ன மகிழ்ச்சியான சூழலில் நீங்கள் வாழ்ந்தீங்கிறது சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. கோம்பை நீங்கள் நாய் சொல்லுங்கள். நாய்ங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணோம். அதாவது இந்த நாய் வந்து ஆக்ரோஷமான வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடியது.
இதில் என்னென்னா வந்து இப்போ மகிழ்ச்சிகரமான விஷயத்தில் ஒன்று முக்கியமானது என்னென்னா எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா நடக்கும். தேர் திருவிழா நடக்கிறப்ப முஸ்லீம்களுக்கு முதல் மரியாதை உண்டு. அந்த முதல் மரியாதை மட்டும் இல்லாமல் பள்ளிவாசலில் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வந்து திறந்து விட்டுருவாங்க மேலே போய் தேர் வர்றப்ப தேரை பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. முதல் மரியாதை எப்படி முஸ்லீம்களுக்கு ஒரு இந்து கோயிலில் அதில் வந்து முஸ்லீம்களுக்கு முதல் மரியாதைங்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்ட்டு எங்கள் ஜமீன்தாரோட கேட்டேன், இது ஏன் அப்படின்ட்டு. அப்போ அவர் ஏன்ட்ட எதிர்கேள்வி கேட்டார், நம்ம ஊரில் இருக்க சாமி பேர் என்ன அப்படின்னாரு. ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்க சாமி பேர் என்னன்னாரு. ரங்கநாத சாமி. இப்போ எனக்கு ஆச்சரியம் வந்து என்ன ரெண்டும் ஒரே பேராக இருக்குது, ரெண்டுக்கு தொடர்க்கா என்ன அப்படின்னு. நிச்சயமாக தொடர்பு பண்ணார். எப்படி அப்படின்னப்ப அப்போ அவர் ஒரு கதை சொன்னார். சம்பவம் கதைன்னு நான் முதல்ல நினச்சது, அவர் நினச்சது, அப்புறம் தான் அது உண்மையில் நடந்த விஷயம்னு தெரிஞ்சது. அதாவது உங்களுக்கு வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஹைதர் அலி திப்பு படையெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த பகுதிகளில் மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. அப்போ திப்பு படைகளோட வந்தப்போ வந்து ஜமீன்தாரோட மூதாதையர் வந்து போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ ஒரு மன்னரை வந்து சும்மா வெறுங்கையோடு பார்க்க போக முடியாது, அதனால் கோம்ப நாய்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவன் பரிசா கோம்ப நாய் கொடுக்குறதுக்கு. ஸோ நாயை கொடுக்குறது ஒரு அசிங்கமானது இல்லை, ரொம்ப திப்பு வந்து ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த நாயோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி இது வந்து ஏவி விட்ட சொல்கிற வரைக்கும் வந்து கடியை தான் கடித்த கடியை எடுக்காது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ரோஷமானது. அப்போ திப்பு அதை கேட்டு ரொம்ப சுரோஷமாக இருக்கே, இது மாதிரி நிறைய நாய்கள் கொடுத்தீங்கன்னா என்னோடய எதிரி குதிரைப்படை மேலே நான் ஏவி விட்டு அந்த குதிரைகளை செயலிழக்க செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், உங்களால் நிறையா நாய்கள் தர முடியுமான்னு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஆனால் மன்னனை நான் வந்து சும்மா வெறும் கையோடு அனுப்ப முடியாது, நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, எங்களுக்கு வந்து கோயில் கட்டலான்ட்டு இருக்கோம் நாங்கள் கோம்பையில். என்னென்னா அப்போ அந்த கோயிலுக்கான சிலை வந்து நான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து பல்லக்கில் தான் வந்து ரங்கநாத சுவாமி கோம்பை கோம்பையில் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத சுவாமி, அதுக்கடுத்து சிலை திருடு போச்சு இதெல்லாம் இருக்குது. பட் அந்த சிலை வந்து திப்பு சுல்தான் வழங்கியது. ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னணி தான் இது. போக நான் தமிழ் ஆசிரியர்கள் அது இதுன்ட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு வகையில் எங்களுக்கு வந்து ஊரை பற்றிய பெருமிதமும் நம்ம சமூகத்தை பற்றிய பெருமிதம் இது எல்லாமே கொடுத்தது வந்து அது அந்த வாழ்க்கை முறையே. அதே அந்த மக்களோட ஒரு வித்தியாசம் பார்க்காம, ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம, அது எல்லாம் தான் வந்து எனக்கு கோம்பையை பற்றி இன்னும் ஒரு பசுமையான நினைவுகளை வச்சுருக்கக்கூடிய. அழகாக சொல்கிறீங்க சார், கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அடுத்தது நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோம்பையிலேருந்து இங்கே புலம்பெயர்ந்து சென்னை வைக்க வர்றப்ப ஃபோட்டோகிராஃபியில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, இல்லை ஜேர்னலிசம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அந்த ஃபோட்டோகிராஃபி தொடர்பான எக்ஸிபிஷன்ஸ் நிறைய ஒரு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலையும் வச்சுருக்கேன். மிக பாராட்டு பெற்ற புகைப்படங்கள்லாம் எடுத்துருக்கீங்க. அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கோம்பை வந்திருக்கீங்க, ஐ மீன் கோம்பை பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அது இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தின் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ அது எங்கள் அப்பாவோட இதில் தான் சொல்லணும். அந்த புகைப்படக்கலை மேலே எனக்கான ஆர்வங்கிறது, அப்பா வந்து கையில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு மேலே வந்து ஏலக்காய் காடுகள்லாம் சுற்றி திரிஞ்சு அவர் ஒரு பயங்கரமான அனுபவம். அதில் யானையை படம் பிடிக்கிறேன்னு பக்கத்தில் போய் யானை வந்து அவரை துரத்தி அதோட அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபி விட்டார். பட் இருந்தால் சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு சுரோஷமாக இருக்கும். ஸோ அப்படி எனக்கு அதில் ஆர்வம் இருக்கலாம். அதோட வந்து நான் பார்த்து ரசித்த எதையுமே வந்து ஒரு பதிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. என்னோடய புகைப்பட ஆர்வங்கிறது அப்படி தான். நான் வந்து ஒரு இதை ரசிக்கிறேன், அந்த ரசித்தது அப்படியே வந்து மனக்கண்ணில் என்னதான் இருந்தாலும் ஒரு இதுக்கு மேலே வந்து அந்த மறதி அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதை வந்து அப்படியே வந்து அந்த புகைப்படம்ங்கிறது அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதுதான் சென்னைக்கு வந்தப்போ வந்து புகைப்படத்துறை நான் பத்திரிக்கையாளனாக தான் ஆக்சுவலாக என்னோடதை ஆரம்பித்தேன். ஆனால் பத்திரிகைகளுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் ஆரம்பித்தப்போ நான் எடுக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு அதிகமான காசு கிடைக்கும். நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், ஆனால் அதை விட வந்து அந்த ஒரு மணி நேரம் நான் செலவழித்து எடுத்த புகைப்படத்துக்கு தான் அதிகமான காசு வரும். அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு யாருக்கு கீழேயும் பணிபுரிவதற்கு விருப்பம் இல்லை, சொந்தமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் சொந்தமாக இருக்கணும்னா வந்து புகைப்படம் தொழில் தான் உங்களுக்கு காசு தரும் அப்படிங்கிற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதனால் புகைப்படத்துறையிலேயே முழுக்க வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம சமூகம் மேலேயும் நம்மளோட பாரம்பரியம் மேலேயும் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது. என்னோடய அடையாளங்களை புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்குன்ட்டு. இப்போ மதுரை மாவட்டத்திலேருந்து வர்ற எனக்கு, அது குறிப்பாக தேனி கோம்பையிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து தமிழர்களோட கலாச்சாரத்தில் வந்து பாரம்பரிய நடனம்னா பரதநாட்டியம்னா எங்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் கரகாட்டம் தான் எதிர்பார்க்குறவங்க, பரதநாட்டியம் கிடையாது.
ஆனால் இங்கே வந்து அதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டப்ப பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருந்தது. அதை பதிவு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த ஒளியோடு அந்த ஃபார்ம் அது ரெண்டும் இருக்கக்கூடிய நான் எடுத்தக்கூடிய விளையாட்டு அதுதான் நான் பார்த்தேன். ஒரு டான்ஸர் வந்து ஒரு மேடையில் ஆடுறப்ப அந்த ஒளிக்கு இடையில் அவங்க உடம்பு வர்றப்போ வந்து அது வெவ்வேறு பிம்பங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு அழகியல் நான் பார்த்தேன். அதை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அது சில நடன இதெல்லாம் பார்த்தப்ப டான்சர்ஸை பார்த்தப்ப இப்போ மாளவிகா சர்க்கா இந்த மாதிரி சில டான்சர்ஸ் இருக்காங்க. அவங்க பிரகா பெசல் அவங்க நாட்டியம்லாம் பார்த்தப்ப அதை அப்படியே பதிவு பண்ணணும். அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் யார்ட்டையுமே பேசாமலே இருந்திருக்கேன். ஏன்னா அந்த தாக்கம் அந்த அளவுக்கு அப்போ இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. அப்புறம் இந்த ஒளி விளையாட்டு வந்து எனக்கு அந்த டான்ஸஸ் கூட எஸ்பெஷலி அதில் ஒளி நடத்தக்கூடிய விளையாட்டு வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது. அப்படி தான் வந்து நான் டான்ஸஸை வந்து இது பண்ண ஆரம்பித்தேன், பதிவு பண்ண ஆரம்பித்தேன் மெயினாக. ஆனால் மியூசிஷியன்ஸை கூட நான் இது பண்ணுறேன். ஏன்னா மியூசிஷியன்ஸ் இந்த ஒளி விளையாட்டுங்கிறது கிடையாது. இவங்க தான் வந்து அந்த மேடை முழுக்க அவங்க நகர்ந்துட்டு இருக்கப்ப அந்த ஒளியும் இந்த உங்களோட உடல் அசைவு எல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்கக்கூடியது வந்து வேறு இதாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அப்போ எல்லா டாப் டான்சர்ஸுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் பதிவு பண்ண ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அனுபவம். அதிலிருந்து வந்து பரதநாட்டியம் பற்றி மார்க் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதுக்கும் வந்து என்ன தான் வந்து கவர் எடுக்கிறதுக்காக கேட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா டாப் டான்சர்ஸ் இங்கே வர எல்லாருமே எடுத்திருக்கேன். அது ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு நான் மற்ற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஏன்னா ஒரு செய்த ஒன்றே செஞ்சுட்டு இருந்தால் நான் அடிப்படையில் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு, டாப் டான்சர்ஸ் எடுத்தாச்சு, இதுக்கு மேலே வந்து அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப தான் நான் டாக்குமெண்ட்ரி. அதான் நல்லா புரியுது உங்களுக்கு. ஏன்னா ஒரு புகைப்பட கலைஞராக ஒரு நடனமும் ஒளியும் சேர்ந்து பண்ணுற மாயஜாலம் தான் மூளையில் பல்வேறு வகையில் வேலை செய்யுது. அதுதான் காட்சிகளை பிரமாதமாக வருது, அதை ரசிக்க தோணுது. நிறைய எக்ஸிபிஷன்ஸ் உலக அளவில் வச்சுருக்கீங்க நீங்கள், அதுக்கு நிறைய பாராட்டுகளும் பெற்றிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து நீங்கள் எப்படி ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளராக மாறினீங்க? எந்த வகையில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? நல்லா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன தொடர்ந்து ஒரு விஷயம் எனக்கு போர் அடிக்கிறப்ப அடுத்த விஷயம் நோக்கி போகிறேன்னு சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறப்ப. இல்லை ஒரு புகைப்பட கலைஞராகிறப்ப நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக போயிருக்கலாம், வேறு ஏதாவது வகையில் போயிருக்க பட்சத்தில் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளராக போனோங்கிறது எது தூண்டுச்சு உங்களை? என்ன வகையான ஆராய்ச்சிகள் இப்போ போயிட்டுருக்கு அன்வர் சார்? வரலாற்று ஆய்வுங்கிறது வந்து ஒரு என்னோடய அடிப்படையாக என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த படிப்பில் இருக்கக்கூடிய கவனம். அது புதினங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு தினமணியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயதுனா இருக்கப்போ தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே அது நம்ம காலகட்டத்தில் வந்து என் காலகட்டத்தில் வந்து பொன்னியின் செல்வன் படிக்காமல் யாருமே வளர்ந்துருக்க முடியாது. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து என் மேலே ஒரு தீராத தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நாவல். அது கேட்குறப்ப அப்படியே அந்த வந்தியத்தேவன் இதையும் இல்லாட்டி ராஜராஜ சோழனோடது இது எல்லாமே கேட்க ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து வரலாறை படிக்கிறப்ப அந்த காலத்திலேயே வந்து வரலாறு நமக்கு போர் அடிக்க முடியும்னு சொன்னால் கூட ஒரு கடல் கடந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிறப்போ வந்து ஆச்சரியமாக இருக்கும். கடல் கடந்து எப்படி போய் கடாரத்தை பிடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நகரப்புறத்துக்கு வரப்போ வந்து அது கொஞ்சம் இன்னுமே இதாச்சு. என்னென்னா அங்கே நான் ஒரு தமிழ்னாக தான் என்னை பார்த்தேன், தமிழ் வரலாறு இது எல்லாமே தான் இருந்தது. ஆனால் இந்த வரலாற்றில் எனக்கு எங்கே இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் விரும்பலையோ வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கப்போ அது வந்து மனசில் பதிய ஆரம்பித்தது. அப்போ அதை கொஞ்சம் அந்த வரலாற்றை வந்து கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா நம்ம இந்திய வரலாறு வந்து பொதுவாக வந்து காலனியவாதிகள் நமக்கு கொடுத்துட்டு போனது, ஆங்கிலேயர்கள்லேருந்து எழுதி வச்சுட்டு போனது தான் வந்து பெருவாரியாக மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை வந்து அவங்க வந்து தவறாக வந்து அவங்களோட புரிதலோ இல்லாட்டி வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்து சகாப்தம் இஸ்லாமிய சகாப்தம்னு பிரிச்சிருக்காங்க. இதில் பல இடங்கள் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தோம், எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வரலாறு தெரியும், இது ஒன்று இருக்குது. பல விஷயங்கள் அவங்க தொகுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு துணைக்கண்டம், இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம், இன்றைக்குமே ஒரு துணைக்கண்டம் தான். இதுக்கு ஒரு வரலாறுன்னு சொல்லவே முடியாது. அது வந்து உங்களுக்கு வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறும், மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து மாறும். அதை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கான இடம் அந்த வரலாறில் இல்லாமல் இருந்தது. அப்போ அதை தேடின பயணமாக தான் இந்த வரலாறும் இருந்தது. ப்ளஸ் நான் ஏற்கனவே இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி எனக்குள்ளே ஏற்கின்ற தாக்கங்கள் இதுதான் அதை நோக்கி பயணிக்க வச்சது. அப்போ பல்வேறு தவறான தகவல்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பித்தோம். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ சாண்டிலியன் வந்து யவன ராணின்னு எழுதியிருக்காரு.
இப்போ யவனர் வந்து தமிழ் இதில் பொதுவாக யவன அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமாக வரும். ஆனால் யவனர்கள்னால் வந்து இன்றைக்கும் நான் பல்வேறு அகழாய்வுகள் வந்து பத்திரிக்கையில் வர்றதை பார்க்குறேன். வர்றப்போ ரோமபுரி இது கண்டெடுப்பு அப்படின்பாங்க. எதுக்கெடுத்த ரோமர்கள் வந்து வேறு எங்கேயுமே போகாமல் இங்கே மட்டும்தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா யவனர்கள்னால் ரோமர்கள், கிரீக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு கட்டமைப்பு இங்கே செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து யவனருங்கிறது வந்து அந்நியவர், வெளிநாட்டவர். அதுதான் இங்கே இல்லாத வெளிநாட்கள் வந்து யவனர். அப்போ அதில் பெருவாரியாக வந்து உண்மையிலே யாருன்னு பார்த்தா மேற்காசியாவை சார்ந்தவர்கள்லாம் யவனர்கள். அப்போ அந்த வணிகர்கள் மூலமாக தான் ரோம நாணயங்களோ இல்லை ரோம பாட்டரி இது எல்லாமே இங்கே வந்திருக்க முடியுமே தவிர ரோமர்களும் வந்திருப்பார் ஒரு காலகட்டத்தில். அவங்க உச்சகட்டமாக, அவங்களோட நாகரிகம் உச்சகட்டமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து எனக்கு படிக்க தான் வந்து எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. அதுதான் அந்த வரலாற்றை நோக்கிய தேடல். இன்னும் பல விஷயங்கள் பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிறத நம்ம தவறாக தான் வரலாறு இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு அந்த வரலாற்றை நோக்கி இன்னும் நான் வேலை நான் வந்து எஸ் முத்தையா அவரோட வந்து சென்னையின் வரலாற்றை தொகுத்த எஸ் முத்தையா வந்து ஒரு 20 வருடங்களாக பழக்கம். அவருக்கு புகைப்படம் எடுக்க ஆரம்பித்து அப்படியே அவருக்கு நட்பாகி அவர் பல கேள்விகளை கேட்டே இருப்பார். அப்போ அந்த கேள்விகளுக்கான விடை தேடுறப்ப தான் வந்து சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து இந்த வரலாறை வந்து முழுமையாக பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் அழகாக சொன்னீங்க. வரலாறுங்கிறது ஒன்று மட்டும் இருக்க முடியாது. குறிப்பாக நம்மளுடைய இந்தியா மாதிரி துணைக்கண்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான இவன் லட்சக்கணக்கான வரலாற்று பதிவுகள் இருக்கலாம். ஏன்னா இந்த குறிப்பாக தமிழ் தேசம் இல்லை தென்னிந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி பிரகாரம் பார்த்து சில 1000 வருஷங்கள் சொன்னால் கூட இது விஞ்ஞான ரீதியான மெய்யியலான கண்டுபிடிப்பு சொன்னால் நம்ம டைமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம அறிவியல் இதை மட்டும் ஏற்றுக்கொள்வதா ஒத்துக்கொள்வதா இந்த ஆராய்ச்சியின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த வரலாற்று பிழைகள் இல்லை வரலாறுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருத்தப்படுவது இல்லை மாற்றப்படுவதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன வகையான புதிய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இல்லை இந்த வகையான கரெக்ஷன்ஸ் எல்லாம் இதுதான் உண்மையாக இருக்குங்கிறது விஞ்ஞானபூர்வமாக இல்லை எழுத்தியல் பூர்வமாக கண்டுபிடித்த சில விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். இல்லை, இப்போ பலர் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஹைலைட் பண்ணப்படுவதில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுகிறப்ப வந்து பெருவாரியாக மறந்துடும். அது மிகப்பெரிய காப்பியங்கள் எல்லாமே சமணமும் பௌத்தமும் கொடுத்தது. ஸோ என்னோட கேள்வி, சமணமும் பௌத்தமும் இவ்வளோ பெரிய காப்பியங்களை கொடுத்தது, 50 காப்பியங்கள் சமணம் பௌத்தம் தான், சைவம் கிடையாது, வைணவம் கிடையாது. அப்போ அந்த சமணம் எங்கே இன்னைக்கு? இது என்னோட அடிப்படையான ஒரு கேள்வி. இவ்வளோ பெரிய காப்பியங்களை கொடுத்த சமணம் இன்னைக்கு எங்கே அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதை பற்றிய தேடல் தான் நம்ம வரலாற்றில் வந்து அதை பற்றி நம்ம அவ்வளோவா பார்க்கவே கிடையாது. இப்போ அதை பற்றி தேடல் தான் வந்து எப்படி முடிஞ்சதுன்னா வந்து இப்போ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் காஞ்சிபுரமே வந்து ஜீன காஞ்சின்னு ஒன்று இருக்கும். அது வந்து சமண காஞ்சி. உங்களுக்கு அங்கே போனால் திருப்பதி குன்றம்ங்கிற இடத்துல வந்து சமண கோயில்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு பழமையான கோயில்கள் அது. இப்போ காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு ஹுவான்சுவாங் காலத்தில் இங்கே வந்தப்போ வந்து அங்கே புத்த விகாரைகளும் சமண கோயில்கள், சமண பள்ளிகளும் நிறைந்த ஒரு நகராக தான் காஞ்சி இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கில் வேலாம் இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கில் இருந்தது இன்றைக்கி எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனதில் இருந்தது. அப்போ அதுக்காக என்ன பண்ணோம், இதுக்காகவே வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு பாரம்பரிய நடை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு, அதுவும் பொதுவாக பார்க்கப்படாத ஆனால் வித்தியாசமாக ஜீன காஞ்சி, பௌத்த காஞ்சி என்ற ரீதியில் அதை மட்டுமே மையமாக வச்சு போனோம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் வந்து எனக்கு பௌத்தத்தோட எச்சங்கள் வந்து இன்னும் காஞ்சிபுரத்தில் இருக்குது, இவ்வளோ இருக்குங்கிறது பல கோயில்களில் வந்து நாங்கள் வந்து பௌத்த சிற்பங்கள் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி சமண கோயில்கள் இது எல்லாமே. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் தான் எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதே மாதிரி இது இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு தென்னிந்திய கலாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கோயில்கள் மட்டும்தான் இதுன்றாங்க. எனக்கு அதில் எனக்கு ஒன்றும் அது ஆட்சியம் கிடையாது. பட் கோயில்கள் மட்டுமே கிடையாது. இந்த பூமியில் வந்து உங்களுக்கு எல்லாமே சமணம், பௌத்தம் முன்னாடி இருந்த மாதிரி, அப்புறம் இஸ்லாம், கிறிஸ்துவம் எல்லாமே சேர்ந்தா இருந்திருக்கு. அப்போ அது தென் மாவட்டங்கள் போயிட்டிங்கன்னா இன்னமும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அது குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பெருமளவில் கிறிஸ்துவம் தழுவப்பட்டது வந்து தென் மாவட்டங்கள் தான். பரதவர்கள், முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கான சண்டைகள் தான் நடந்தது. அதை செஞ்சது வந்து அப்போ அந்த கிறிஸ்துவத்துக்கு மாற்றினதில் வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர், சொசைட்டி ஆஃப் ஜெஸ்யூட்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய இயேசு திருச்சபையிலேருந்து வரக்கூடியவரோட ரோல் வந்து மிகப்பெரியது. அவர் ஒரு புனிதராக கருதப்படுறார். இப்போ அவர் இங்கே வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 சர்ச்சுகள், தேவாலயங்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் கட்டுறார்.
இப்போ அந்த வரலாறு எல்லாம் வந்து பேசப்படாது. ஸோ அவர் வந்து மணப்பாடுங்கிற இடத்துல போனால் இன்றைக்கி மணப்பாடு வந்து தமிழ் சினிமாவில் சில இடங்களில் வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி ரோமாபுரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அங்கே நாங்கள் போயிருந்தோம். அங்கே தான் வந்து அவர் வந்து தியானம் செஞ்ச குகை இருக்குது, ஒரு பிரான்சிஸ் சேவியர். அப்புறம் அவர் கட்டின சர்ச்சஸ். இப்படி உங்களுக்கு இங்கே வந்து சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி, அங்கே வந்து செயின்ட் பிரான்சிஸ் சேவியர். அதே மாதிரி இங்கே ஆற்காடு நவாபுகளோட வரலாறு ஒன்று இருக்குது. இப்போ சொன்னீங்கன்னா இப்போ ஆழ்வார் திருநகரியோ இல்லை பல வைணவ கோயில்களுக்கு வந்து யானைகளை வந்து நவாபுகள் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நாணயங்களில் வந்து உங்களுக்கு வந்து இந்து தெய்வங்களோட உருவங்கள் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. முஸ்லீம் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் படையெடுப்புன்னா அவர் ஏன் வந்து இந்து தெய்வங்களோட படங்களை வந்து நாணயங்களை போடும்? அப்போ அந்த வரலாறை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி வந்து நடைகள், பயண பாரம்பரிய நடைகள் வந்து தேவைப்படுதுன்ட்டு அந்த தான் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு போட்டிருக்கேன். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாதும்ங்கிற இந்த ஒரு ஆவணப்படம் பல்வேறு தரப்பட்ட மக்களால் பல்வேறு நாடுகளில் வந்து ஒரு சிறப்பான வரவேற்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றதுன்னு நிறைய நம்ம வலைத்தளங்கள்லையும் வலைப்பூக்குள்ளையும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணது, மக்களோட பேசுனது, அவர்களோட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள், அந்த அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. ப்ளஸ் இதுக்கு என்ன வகையான அங்கீகாரங்கள், ஏதாவது அவார்ட்ஸ் என்ன ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன வகையான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது? இதோட இன்னொரு கேள்வியும் கேட்கணும். இந்த மாதிரி ஆவணப்படங்கள் இல்லை குறும்படங்கள் எடுக்கிறப்ப இது வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி தராத ஒரு விஷயம் இது. அதுக்காக நிறைய கடினப்பட்டு நிறைய கைகாசை போட்டு நிறைய செலவு பண்ணுற டாக்குமெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் நான் பார்த்துருக்கிறேன். இது உங்களுக்கு என்ன மாதிரியான சாத்தியமாச்சு? அதில் ஏற்பட்ட நல்ல அனுபவங்கள், அது கெட்ட அனுபவங்கள் சொல்ல மட்டும் பாடங்கள் என்னென்ன போய் சொல்லலாம் கொஞ்சம்? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பதிவுகளுக்கு வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் கிடையாது. ஸோ என்னோட பெரும் பொருட்செலவில் தான் அதை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா ஆச்சு, ஒரு 4 வருட உழைப்பு. ஏன்னா சர்வதேச தரத்தில் எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் படம் வந்து 2 வருடங்கள் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் ஒரு தவறு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அதில் அந்த அளவுக்கு வந்து ஆய்வு செஞ்சு தான் அதை பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா வந்து அதற்கான அங்கீகாரம் உடனடியாக வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் அவங்களோட ஹிந்து லிட் ஃபெஸ்ட்டில் வந்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. எனக்கு அது இலக்கிய திருவிழா, அது எப்படி படம் வரும் அப்படின்னு யோசிச்சு, ஆனால் படம் போடப்பட்டது நல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லோரும் கொண்டாடினாங்க, வந்திருந்த எல்லாருமே. அதுக்கடுத்து போன வருடமே வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் வந்து இதுக்கு சிறந்த ஆவணப்பட விருது கொடுத்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இதுன்னு எல்லா இடத்துலையும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், கேட்குறாங்க. அப்புறம் போட்டிகள் இப்போ தான் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து அனுப்பிச்சது தான் வேர்ல்ட் ஃபெஸ்ட் ஹூஸ்டன் அப்படிங்கிற இது. அது ஒரு உலகிலேயே மிக ரொம்ப நீண்ட நாள் நடக்கக்கூடிய திருவிழா, திரைப்பட திருவிழா. அதில் வந்து இதுக்கு வந்து கலாச்சார அந்த பிரிவில் வந்து விருது கிடச்சிருக்கு. ஸோ அது போக வந்து என்னென்னா, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னென்னா, இந்த படம் திரையிடப்பட்ட முதல் நாள் நாங்கள் வந்து ரோஜா முத்தியார் லைப்ரரியில் வந்து திரையிடப்பட்டோம். அப்போ அங்கே வந்திருந்த ஒரு முக்கியமான பெண்மணி, வயதான பெண்மணி சொன்னார், நான் வந்து டெல்லியில் வந்து நான் பிரிவினை எப்போ நான் வளர்ந்துட்டு இருந்தேன், அப்போ பிரிவினையோட கோரத்தை வந்து நான் பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் அண்மை காலமாக இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நான் நிம்மதியாக போய் தூங்குவேன். அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த படம் வந்து எனக்கு அது அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனாங்க. இந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி வந்து பல இடங்களில் பொதுவாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே படம் முடிஞ்சோடனே வந்து எனக்கு இப்போ பழக்கமாக போயிடுச்சு. படம் முடிஞ்சோடனே ஒரு 4 பேர் வருவாங்க, கட்டாயம் ஒரு 4 பேராவது வருவாங்க, வந்து கையை பிடிச்சி மௌனமாக நிற்பாங்க. அந்த மௌனம் வந்து ஒரு குற்ற உணர்வு ப்ளஸ் நாங்கள் வந்து தெரியலை, முஸ்லீம் வரலாறு இப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது. பொதுவாக அது மாற்று மத சகோதரர்கள் தான் அப்படி பண்ணக்கூடியதாக இருக்கும், அவங்கள்ட்ட தான் அந்த இது இருக்கும். ஸோ அந்த ஒரு மாற்றம் அதை வந்து என்னால் இந்த படம் அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இருக்குது பணம் நான் இழந்திருக்கேன் எல்லாம், ஆனால் வந்து இங்கு நிலவி வந்த பாரம்பரிய நிலவி வந்த ஒரு சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், அது எல்லாத்தையும் வந்து நிலைநிறுத்துறதுல இந்த படம் வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நான் இந்த மண்ணுக்கு செய்த கைமாறாகவும் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியோட ஆல்மோஸ்ட் ஒரு இறுதியில் நிகழ்ச்சியான தருணங்களை உருவாக்கிட்டீங்க நீங்கள்.
ஆக்சுவலாக ஒரு கலைஞனுக்கு அது எந்த கலைஞனாக இருந்தாலும் சரி தன்னுடைய படைப்பில் மூலமாக ஏற்படுகிற மாற்றங்கள் இன்னொரு மனசில் முழுசாக பதிகிறப்ப அவங்க திருப்பி கொடுக்குற அந்த உணர்வுகள் ஏற்படுகிற அதிர்வலைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு எது ஈக்குவலே கிடையாது. காசு பணம் இல்லை புகழ் இல்லை அவார்டு இட்ஸ் நத்திங் இஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது உங்களுடைய அனுபவத்திலிருந்து உணர்வுலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது அன்வர் சார். நிச்சயமாக இந்த மாதிரியான பணிகள் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டு என்னோட கையில் இருக்கிற காசை போட்டு இந்த சமூகத்திற்காக நம்ம செய்ய வேண்டுங்கிற மிக குறைவான நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவர் என்ற நம்பிக்கை இன்னைக்கு நிகழ்ச்சித்திருக்க நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களோட பணிகள் பல்வேறு ஆவணப்படங்கள் இந்த தேசத்திற்காகவும் தேச நலனுக்காகவும் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லாருக்கும் பொதுவான இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களோட நேரத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.